மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது களத்திரஸ்தானத்துக்கு வருகிறார் என்று சொல்லலாம். அப்போ 7ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உச்ச வீட்டுக்கு வருவார். ஸோ அது இப்போ நடக்க போகுது. அப்போ 7ஆம் இடத்துல அமர்கின்ற குரு பகவான் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக எல்லா விதமான ஏழ்றைகளையும் சந்திச்சிட்டிங்க. நீங்கள் சந்திக்காத பிரச்சனை கிடையாது, நீங்கள் பார்க்காத போராட்டம் கிடையாது. இப்போது கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரங்கள், கவலைகள் எல்லாத்தையும் சந்தித்த மகர ராசிக்காரர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குருவானவர் உங்களுடைய ராசியை டைரெக்டாக 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால மகர ராசிக்காரங்க இனிமேல் தான் மகத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் நீங்களே திகைத்த இந்த வாழ்க்கையில் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த மகர ராசி தான் அதிகம். சிறு வயதிலிருந்து, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அதாவது உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் 12 வயசில் எப்படா சம்பாதிக்கலான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது மற்றவங்களாம் எப்படா விளையாடுவாங்க, எப்படி விளையாடலான்னு யோசித்த இந்த காலகட்டங்களில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி முன்னேறலான்னு யோசித்தவங்க தான் நீங்கள். அப்போ 12 வருஷத்தில் உழைப்புக்காக வேலை போட்டீங்க. 24 வயசில் கல்யாணம் முடிக்கலாங்கிற நேரத்தில் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நீங்கள் கல்யாணம் முடிக்காமல் இருந்திருப்பீங்க. கூட பிறந்த பிறப்புகள் படிக்கட்டுங்கிறக்காண்டி நீங்கள் படிப்பு நிப்பாட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ 36 வயசில் தான் வாழ்க்கையோடைய அனுபவ பாடங்களை புரிஞ்சுக்கிருவீங்க. 36 வயசில் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்காக இல்லை, பிறருக்காக தான் நீங்கள் வாழ்ந்தீங்க தான் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்கள் சார்? 36 வயசு தான் பிறகு தான் சார் எனக்கு புத்தியே வந்துச்சு, நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். 48 வயசு வரையும் நான் போராடினேன், இப்போ தான் கொஞ்சம் என்னுடைய அனுபவ பாடங்கள் மூலமாக நான் என்னை நகர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் தான் நீங்கள். யார் யாருக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றமும் ஏற்றமும் ஏற்பட்டதுன்னா கீழே கட்டாயமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தன்னை அறியாமல் பிறருக்காக வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே தான் ஒளிவட்டம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. உங்களுடைய முயற்சி என்பது அளவு கடந்தது. நீங்கள் அளவு கடந்த முயற்சி எடுப்பீங்க. ஒரு திமிங்கலம் உள்ளே இருந்து கடலுக்குள்ளேருந்து எவ்வளோ தூரம் சில விஷயங்களை எதிர்கொள்ளுமோ அதே மாதிரி தான் நீங்கள் அவ்வளோ விஷயங்களை எதிர்கொள்வீங்க. மகர ராசிக்காரங்கிட்ட இப்போ வரையும் பிரச்சனையே வரலை, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுங்கள், சொல்ல மாட்டேங்க. பிரச்சனை தான் இருக்குதுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. சார் வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது சார், வாழ்க்கையே பிரச்சனை சார், அதான் சார் நாங்கள். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய தன்னம்பிக்கையோ எங்களுடைய தைரியத்தையோ எங்களுடைய விடாமுயற்சியை நாங்கள் என்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். சோர்ந்து போவோம் ஆனால் தோற்று போக மாட்டோங்கிற லட்சியத்தில் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை இனிமே தான் வாழப்போகுது. எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ, எந்த இடத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்தில் உங்களை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய செயல்பாடை குரு பகவான் செயல்படுத்த போகிறார். உங்களுக்கு கல்யாணம் முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடும். அல்லது உங்களுடைய இளைய சகோதரி கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் முடியும். அல்லது உங்களுடைய மூத்த சகோதரிக்கு கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு கல்யாணம் முடியும். அப்போ உங்கள் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கப் போகிறது என்பதை குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பார்வை மூலமாக உங்களை சிறப்படைய வைக்கிறார் என்பது உண்மை. ஸோ அதே போல் பொதுவாகவே உங்களுடைய இயல்பான குணம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ரோட்டில் சாலையோரமாக போய்க்கிருக்கீங்க அப்படின்னா, அல்லது கார்லேயோ பைக்லேயோ அல்லது நடந்தோ
நீங்கள் போயிருக்கீங்கன்னா, இந்த வயதான முதியவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள் மேபி ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க உங்கள்கிட்ட ஒரு காசு சாப்பாடுன்னு கேட்டால் போதும், உங்கள் கையில் இருக்கிறத அப்படியே கொடுத்து அவங்க சாப்பிட்ணுன்னு நினச்சிருவீங்க. உங்கள் கையிலேயே ஒரு 50 ரூபா தான் இருக்குது அப்போ உள்ள சூழ்நிலைக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 50 அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி குடித்து வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்த காலம்லாம் உண்டு. உண்மை தானே? ஸோ அதுக்கு மீறி உங்கள் கையில் ரூபாய் இல்லாமல் நீங்கள் கொடுக்காமல் போயிட்டா அன்னைக்கு போல் நீங்கள் நிம்மதியை தூங்கவே மாட்டீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டம் இருக்கும். ஐயோ இந்த பாட்டி கேட்டாங்களே, ஐயோ இந்த தாத்தா கேட்டாரே, ஐயோ இந்த அண்ணாச்சி கேட்டாரே, அவங்க கொடுத்துருக்கலாமே, நம்ம கையில் காசு இருந்தால் கொடுத்துருப்போமே, அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலன்னு ஏகப்பட்ட சிந்தனை இருக்கும். ஸோ அத்தனை விதமான சிந்தனையும் உங்களுக்கு இருந்தது உண்மை என்றால் கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களை நீங்களே உணரக்கூடிய தருணம், உங்களுக்கான வாழ்க்கை துணை, இரண்டாவது வாழ்க்கை துணை அமையக்கூடிய தருணம்லாம், அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு, போராட்டம் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, குருவுடைய அருளால் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு இந்த குரு பயிற்சிக்காகல கருப்பசாமியை பிடிச்சிக்கோங்க. காவல் தெய்வமான கருப்பசாமியை கும்பிட்ட மகர ராசிக்காரங்க தோற்றதும் கிடையாது, தோக்க போகிறதும் கிடையாதுங்கிறது உண்மை. யார் யாரெல்லாம் குலதெய்வமாக கருப்பசாமி இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் இஷ்ட தெய்வமாக கருப்பசாமி இருக்கோ, அப்போ கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லைங்க ரெண்டுமே இல்லைங்க, ஆனால் கருப்பனை கும்பன்னு இப்போ தாங்க நினச்சேன், எப்படிங்க சொன்னீங்க, கருப்பசாமி மேலே ஒரு எனர்ஜி இருக்குங்கிறத உணர்ந்தேன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. கற்பனையை போற்றி கருப்பசுவாமியை போற்றி போற்றின்னு போடுங்க. உங்களுக்கு கருப்பன் துணை இருக்க வேறு எவரும் துணை இல்லை என்பதை புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையை வெற்றி பெறுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும்.